யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரெட் கிளை வச்சு பட்டாணியும் பப்பாளி பழம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பட்டாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் பிரெட் கிளை, சப்பாத்தி கட்டை, ஒரு டூல்ஸ் வேணும். நம்ம முதல்ல பட்டாணி சேஃபுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு அதை நல்லா சேவ் பண்ணி விட்டுக்கோங்க நீளமாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டாணியை அதில் ஒட்டி விட்டுருவோம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். நீ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து பப்பாளி பழம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பப்பாளி பழத்துக்கு மஞ்சள் கலரில் அக்ரிலிக் கலர் கொடுத்து பிரெட் கிளேயில் கலந்து வச்சாச்சு. அதில் அங்கங்கே ஆரஞ்சு சேஃபுக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை தடவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட க்ரீன் கொஞ்சம் இதோடு நம்ம கலந்துருவோம். பப்பாளி பழத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்குவோம். இந்த க்ரீனை இதோட மிக்ஸ் பண்ணணும். சும்மா கொஞ்சம் லைட்டாக அப்படியே லைட்டாக மிக்சிங் பண்ணால் போதும். ஏன்னா பப்பாளி பழத்தில் இருக்கிற அந்த ஷேடிங்காக தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா அப்படியே சேஃப் கொடுத்து விட்டுருங்க. இப்போ பப்பாளி பழத்துக்கு சேவ் பண்ணியாச்சு. இப்போ கற்றாழை டூல்ஸ் வச்சு நம்ம சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சுக்குவோம். சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கீழே வரைய ஒரு லைன் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலே நம்ம கம் தடவிக்குவோம். நம்ம காம்புக்கு கம் தடவிட்டு இந்த க்ரீன் கலரில் பிரெட் கிளை எடுத்துக்கோங்க.
இப்போ காம்பு நம்ம ஊட்டி விட்டோம். நல்லா காய வச்சுருங்க. பப்பாளி பழம் ரெடி. இப்போ பாருங்கள், பப்பாளி பழம் நான் ஒன்று பெருசு 2 சின்னது செஞ்சு வச்சுருக்கேன். பட்டாணியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.